This is 10th standard 6th unit trigonometry exercise 6.3 last sum 6th one. A lift in a building of height 90 feet. Lift in a building of height 90 feet with transparent glass. Transparent glass walls is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. 2 minutes later, the angle of depression reduces to 30 degree. If the fountain is 30 root 3 feet from the entrance of the lift, find the speed of the lift which is descending. Okay, speed அந்த லிஃப்டோட ஸ்பீடு கேட்குறாங்க. ஓகே, லிஃப்டோட ஸ்பீடு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லிஃப்ட் இன் அ பில்டிங் ஆஃப் ஹைட் 90 feet. 90 feet பில்டிங்கில் ஒரு லிஃப்ட் இருக்குது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில். அது மேலேருந்து கீழே வருது. ஓகே, 90 feet இந்த பில்டிங்கோட ஹைட்டு, அந்த லிஃப்டோடது 90 feet. 90 feet. ஸோ இப்போ இது என்ன ஆகுது, மேலேருந்து கீழே வருது. கீழே வரும்போது அங்கே ஒரு ஃபவுண்டன் இருக்குது. அந்த ஃபவுண்டனோட மேலே டாப் ஆஃப் building, the angle of depression at the top of building, the angle of depression to a fountain in the garden is மேல இருந்து இந்த ஃபவுண்டன்ல பார்க்குறாங்க angle of depression. So this is 60 degree. Okay, this is 60 degree. அப்போ இது வந்து 60 degree. Okay, so after 2 minutes, so 2 minutes கழிச்சு 2 minutes later the angle of depression reduces to 30 degree. If the fountain is 30 root 3 feet, the fountain is 30 root 3 feet. இங்கேருந்து 30 root 3 feetல இந்த ஃபவுண்டன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த இதிலேருந்து லிஃப்ட்லேருந்து. ஓகே, ஸோ ஆஃப்டர் 2 minutes, 2 minutes கழிச்சு இந்த லிஃப்ட் அப்படியே இப்படி மூவ் ஆகி கீழே வருது. கீழே வந்ததுக்கப்புறம் 2 minutes கழிச்சு இங்கே நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து திருப்பியும் அந்த ஃபவுண்டனை பார்க்குறாங்க. ஃபவுண்டனோட ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் எவ்வளோ இருக்குது, 30 degree இருக்குது. ஓகே, திஸ் இஸ் 30 degree. 30 degree இருக்குது. இப்போ இங்கிருந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. இந்த டோட்டல் ஹைட்டு தான் 90 feet. இங்கிருந்து இங்கே லிஃப்ட் மூவ் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 minutes கழிச்சு இங்கே நிற்கிது. 2 minutes கழிச்சு இங்கே நிற்கிது. அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் இந்த லிஃப்ட் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இங்கே ABCD என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கிருந்து இங்கே 2 minutesல இந்த லிஃப்ட் இங்கே மூவ் ஆயிடுச்சு. இங்கிருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 90 feet இருக்குது. 2 minutesல இங்கே வந்துருச்சு. அப்போ எவ்வளோ ஸ்பீடில் இங்கிருந்து இங்கே ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸாக ஏபியோட டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் 90 feetனு கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து இங்கே இருக்கிற தூரம் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா, டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும், ஸ்பீடு நம்ம கால்குலேட் பண்ணால் ஓவர். ஓகே, ஸோ அப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள் இருக்கீங்க. பிக்கர் ட்ரையாங்கிள் ஏபி ஏசிடி. ஏசிடி தான் 60 degree இருக்குது. கரெக்டாக, ஏசிடி இதுதான் 60 degree. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடு 90 feet. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் லிஃப்ட்டுக்கும் ஃபவுண்டனுக்கு இடையில இருக்கிற தூரம் வந்து 30 root 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நோன், இதுவும் நோன், இதுவும் நோன். அப்போ 3மே நோடாக இருந்தால் எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ நம்ம இந்த பிக்கர் ட்ரையாங்கிள் எடுத்தால் இங்கே எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, கரெக்டாக. ஸோ எடுத்து பார்ப்போம். இன் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ஏசிடி. ஏசிடி ட்ரையாங்கிளில் இந்த சைடு 90 feet, இங்கே 30 root 3, இது வந்து 60 degree. இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ tan 60 degree இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ tan இங்கே ஆப்போசிட் சைடு வந்து 90 இருக்குது, டிவைடட் பை 30 root 3. ஓகே, ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிளில் 3 டைம் 3 by root 3 இருக்குது. இங்கே tan 60யோட வேல்யூ என்ன, root 3 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை root 3.
ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3 ஈக்குவல் டு 3ன்னு வரும். 3 ஈக்குவல் டு 3. இதுலேருந்து எந்த வேல்யூமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நம்மளோட எய்ம் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுனா ஆல்ரெடி இங்கிருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து 2 minutes ஆகுது. டைம் தெரிஞ்சிருச்சு. டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா டைம் இன்ட்டு ஸ்பீடு கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அவ்வளோதான், ஓவர். அப்போ நம்ம இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தாதான் நம்ம இதை கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் இது நீங்கள் போடவே தேவையில்லை. புரிஞ்சதா? இங்கே எதுக்கு நம்ம போடாமல் இருக்கோம்னு சொல்லி எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. மூணுமே நோன். ஸோ மூணுமே நோன் இருக்கும்போது எதுவும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இன் ட்ரையாங்கிள் BCD, ஓகே, ஸோ tan 60 degree, tan 30 degree, tan 30 degree equal to opposite side divided by adjacent side. tan 30 degree ஓட வேல்யூ என்ன, 1/√3, which is equal to opposite side இங்க என்ன, BC, okay, BC divided by what, 30√3, கரெக்டா? ஸோ √3 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ BC ஈக்குவல் டு என்ன, 90 மீட்டர், 90 ஃபீட், சாரி 90 ஃபீட். BC வந்து 90 ஃபீட். அப்போ நமக்கு AB தான் வேணும். இப்போ இங்கிருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வேணும். டோட்டல் வந்து 90 ஃபீட்டு. இதில் BC வந்து 30, இது 30 ஃபீட், 30, ஓகே, 90 இல்லை 30 ஃபீட். 30 ஃபீட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது டோட்டலாக இங்கிருந்து இங்கே 90 ஃபீட்டு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 ஃபீட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்படின்னா AB எவ்வளோ, AB ஈக்குவல் டு 90 minus 30, which is equal to 60 feet, கரெக்டா? AB ஈக்குவல் டு 60 feet. இப்போ AB வந்து 60 ஃபீட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். டிஸ்டன்ஸ் AB ஈக்குவல் டு 60 ஃபீட்டு. அது ஓகே. டிஸ்டன்ஸ் AB ஈக்குவல் டு 60 ஃபீட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கே டைம் கொடுத்துட்டாங்க. இங்கே ஏலேருந்து பிக்கு ட்ராவல் ஆகிற டைம் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் இன்ட்டு 2, டைம் வந்து 2 minutesன்னு கொடுத்துருக்காங்க, 60. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு எவ்வளோ, ஸ்பீட் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 2. ஸோ அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு இங்கே வந்து ஃபீட்டு, கரெக்டா? 30 ஃபீட்டு தானே இருந்துச்சு. அப்போ 30 feet பர் 2 minutes தானே. அப்போ இங்கேயும் மினிட்ஸ். அப்போ இந்த ஃபீட்டை வந்து நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம், மினிட்டை வந்து செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? 1 feet ஈக்குவல் டு 0.305 மீட்டர். ஓகே, இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு இங்கே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்பீட் ஈக்குவல் டு 30 into 0.305 டிவைடட் பை மினிட்டை வந்து செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஃபீட்டை வந்து மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், இன்ட்டு 305, 0.305 மல்டிப்ளை பண்ணுறோம். மினிட்டை வந்து செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 60 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது 1 time, இது 2 time. ஸோ 2ஆல் இதை டிவைட் பண்ணிக்கலாம். 0.305 டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ 1 time, 5 time, 2 time, 5 time, 3 decimals, கரெக்டா? இங்கே 0 பாயிண்ட் டிவைட் பண்ணால் 0.1525. ஸோ அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். 0.15 ஃபீட்டை வந்து நான் என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். மினிட்டை வந்து செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது போட்டிங்கனாலும் ஓகே, போடலைனாலும் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஓகே. 0.15 மீட்டர் பர் செகண்ட். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இப்படி மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் இது போட்டாகணும். அப்போ நீங்கள் 1 feet ஈக்குவல் டு 0.305 மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.